முதுகாக்கல் மேற்கு வளமதி கடற்கரை கூட்டுறவு சங்கத்துக்கு தலைவர் அவனாச்சு விளையாடுகிறேன். நாங்கள் கடற்கரையில் நிறைய தொழிற்செய்து கொண்டு இருக்க விடிய போட்டுகள் கடலுக்கு போனது போய்விடக்க இந்த வள்ளம் அப்படி அடைஞ்சு வந்து கொண்டு இருக்குது. நிறைய எங்கள் அதில் பக்கத்தில் போய் பார்த்துருக்கணும் ஆக்கள் எல்லாம் சரியான ஒரு கவலைக்கிறது நிலையாக்குறாங்க. அப்போ அந்த வகையில் இந்த போட்காரர்கள் எல்லாரும் கிளியர் ஆக்கி விசாரித்து கொண்டு வந்து எங்களுக்கு இந்த சங்கத்துக்கு அறிவித்த உடனே நாங்கள் ஏலக்குடியோகம் முதல் அந்தந்த தரப்புகளுக்கு அறிவிச்சினாங்க. மேம்படுத்த திணைக்களம், போலீஸு, கிராம சேவலர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாருக்கும் ஏலக்குடியோகம் அறிவிச்சினாங்க. அறிவித்த இதில் இப்போ எல்லாரும் கூடியவங்க வந்து கண்ணித வண்டு சாப்பாடுகள் அந்த விஷயங்களை நாங்கள் இப்போ செய்து கொண்டு இருக்கிறோம். அவன் அனுமதி எங்களுக்கு கிடைச்ச உடனே ஆக்களை தீர்க்கிற முடிவை பார்ப்போம். 103 பேர் இருக்காங்க. மியான்மர் ரோஹினியா அகதிகள் வச்சுருக்காங்க. அகதிகளை வச்சுருக்காங்க. 103 பேர் இருக்காங்க. ஒரு 25 பேருக்கு மேற்பட்ட சின்ன பள்ளிகள் தான் இருக்கிறாங்க. சின்ன பள்ளியிலே ஒரு 10 பேருக்கு மேலே இருக்குது. ஆனால் அதை விட ஒரு 10 வயசுக்கு மேற்பட்டார்கள் ஒரு 25 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சாப்பாடு கொண்டு கொடுத்துனாங்க. ஆனால் அந்த சாப்பாடு வந்தாது. ஆனால் அவங்கள கீழே இறக்குறதுக்கு அவங்க கேட்டு கொண்டு இருக்கிறாங்க. கவர்மெண்ட் அனுமதிக்காக பொலிஷனுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்களோட அனுமதி கிடைச்சுன்னா நாங்கள் எங்களால் மனிதாபிமான உதவி நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். குடிக்கல சின்ன பிள்ளைலாம் இப்போ குடிச்சு சாப்பிடு, பெரிய ஆம்பளை ஒன்றும் குடிக்கல. அப்போ பெரிய சூழல் இருக்கும். அவங்க மொழி 10 பேர் மாதிரி நேய் வந்து ஆகி வந்த மொழி தெரியா கேட்கறாங்க. யாரும் தெரியும், எங்களுக்கே தெரியும். அவங்க வந்தாங்க ஒரு மொழி தெரியும், அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்.